எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்கிற அதே கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு சிலருக்கு என்னதுமா, இதை குறிப்பிட்ட நடிகர் மேலே அதிகமான ஒரு ஆசை இருக்கும். சிலருக்கு இதை குறிப்பிட்ட இந்த விளையாட்டு வீரர் மேலே ஒரு ஆசை இருக்கும். அவர்களை கவனித்து அவர்களைப் போலவே ட்ரெஸ் உடுத்துவது, அவர்களைப் போல பேசுவது, அவர்களைப் போலவே மாறி விடுவார்கள் வீட்டில். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை நீங்களும் நானும் கவனித்து பார்க்க வேண்டுமாம். யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? ஆண்டவரை கவனித்து பார்க்க வேண்டும். அவர் அவருடைய வாழ்நாட்களில் அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தார், எப்படி பிதாவின் ராஜ்யத்தை நிலைநிறுத்தினார் என்பதை நாம் கவனித்து பார்த்து அவரிடத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தார், அவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவருடைய வாழ்க்கை நடக்க, அவருடைய தாழ்மைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அப்படியெல்லாம் அநேகர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது நல்லது தான், உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீங்கள் ஒருவரை பார்த்து கற்றுக்கொள்வது நல்லது தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் விரும்புகிற காரியம் கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவரை நீங்களும் நானும் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் ஒரே சுவிசேஷம் யாரை குறித்து? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து. அதை படிக்க 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 அவர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரை உணர்ந்தார்களோ அதை நாமும் இந்த வேதத்தின் மூலமாய் அறியவும் உணரவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்முடைய நாட்களில் நாம் அநேக மனிதர்களை பார்த்து ஒருவேளை நீங்கள் இடறி இருக்கலாம். நீங்கள் யாரை பார்த்து இடர மாட்டீர்கள் என்று சொன்னால், இயேசுவை பார்த்தால் ஒரு நாளும் நீங்கள் இடரவே மாட்டீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம், நீங்கள் இடரவே மாட்டீர்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம், இடரவே மாட்டீர்கள். அவர் செய்த ஊழியத்தை பார்ப்போம், நீங்கள் இடரவே மாட்டீர்கள். தவறி போவதே இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஏன் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும், ஏன் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே வார்த்தையில் பார்க்கும்போது பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி என்று சொல்லி, நம் பரலோகத்திற்கு போக அதற்கு பங்காளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவரை கவனித்து பார்க்க வேண்டும். அவரை கவனித்து அவருடைய வழியில் நீங்களும் நானும் நடக்கும் பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். உலகத்தின் காரியங்களை எல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு 1000 குறைகள் இருக்கும். ஒரு ஊழியர்களை பார்ப்போம் என்று சொன்னால் அவரிடத்தில் சில குறைகள் இருக்கும், சில பேச்சுகள் தவறாய் இருக்கும், அவருடைய நடக்கைகள் நமக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஆனால் நம் கர்த்தரை கவனித்து பார்ப்போம். அவர் நடந்த வழியில் நீங்கள் நான் நடப்போம். அவர் நடந்த வழியில் நடக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், பரம அழைப்புக்கு பங்குராய் நம்மளை நிறுத்தும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கடப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பீராக. உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளும் இப்பொழுது வெளிச்சமாய் மாறட்டும். நன்மை உண்டாகும். உடைய பிள்ளைகளை தேவனை நினைத்தருளுவீராக, மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவர். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக புறப்பட்டு போகிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் மனிதனை அல்ல, உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.